ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச ஹோண்டாவோட ஆக்டிவா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த ஆக்டிவா 110ல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன சேஞ்சஸ்ஸு எல்லாம் என்னென்ன இருக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட லைட்ஸு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். லைட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் லைட் மட்டும் நம்மளுக்கு எல்இடியாக இருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜன் தான் தந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு லுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் லுக்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஃபினிஷில் தந்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பாருங்கள், இங்கே விங்ஸ் மாதிரியே நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷோடு முடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக் லைட்டு எல்இடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹாலோஜன் தான் தந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு லைட்டாக நம்மளுக்கு இதான் எல்இடி தந்துருந்தாங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் பேக் லைட்டும் நம்மளுக்கு ஹாலோஜன் தான், இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் தான் தந்துருக்காங்க. அதில் பின்னாடி எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருக்குது. அப்புறம் இந்த ஆக்டிவா 110ஓட பில்டு குவாலிட்டி பார்த்துடலாமா? நம்ம பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் தான், பாடியும் நம்மளுக்கு ஃபைபர் தான் தந்துருக்காங்க. இந்த மெட்கார்டு பார்த்திங்கன்னா மெட்கார்டு இங்கே இது வேணால் நம்மளுக்கு மெட்டலில் தந்துருக்காங்க. நம்ம சரியாக சூடாக இருக்குது. நம்மளுக்கு அப்படியே பேக்கெல்லாம் பார்த்துடலாம். நம்ம பேக்கு இந்த இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் தான். நம்மளுக்கு ஹெட்டு போர்ஷன் அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் இது மட்டும் நம்மளுக்கு ஃபைபரில் தந்துருக்காங்க. மீதி பார்த்திங்கன்னா பாடி அப்புறம் இங்கே ஃப்ரண்ட் மெட்கார்டு பார்த்திங்கன்னா மெட்டலில் தந்துருக்காங்க. மெட்டல் ப்ளஸ் ஃபைபரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இது ஓகேவா, நம்மளுக்கு ஓகேன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ப்ளஸ் பிரேக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்துருக்காங்க. பேக் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்டெப்பு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யூனிட்டு ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கூட சொல்லிக்கலாம். அப்புறம் நம்ம பிரேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டிக்கு டபுளும் இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் தந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ட்ரம் பிரேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130 mm, அதே பேக் பிரேக் பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு 130 mmக்கான ட்ரம் பிரேக் தான் தந்துருக்காங்க. வீல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் தந்துருக்காங்க. நம்மளுக்கு வீல்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே அலாய் வீல் தான் தந்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் அண்டு டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் ஸ்விட்சுக்கான இது ஆப்ஷன் இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே டாக்கிள் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹாரன் லெஃப்ட் சைடில் அவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் நம்மளுக்கு அதிலே தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா என்ன தந்துருக்காங்கன்னு பார்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் மேலே பார்த்திங்கன்னா எக்கோக்கான இண்டிகேட்டர் காட்டுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிஎம் எவ்வளோ இப்போ ஆர்பிஎம் ரேட்டில் எவ்வளோ போகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு ஒரு போர்டில் தந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்டு போட்டிருக்கோன்னு நம்மளுக்கு இது காட்டும். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா என்ன பண்ணாலும் இந்த சரி ஆனே ஆகாது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூவல் தந்துருக்காங்க. அப்புறம் கீழே இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்பி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அந்த மாதிரி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டைமிங் இங்கே தந்துருக்காங்க. டைமிங் இங்கே நம்ம மொபைலெல்லாம் தேவையில்லை, நம்ம இங்கே டைம் இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே இந்த உள்ளார என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் தந்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். உள்ளே இங்கே பார்த்திங்கன்னா ஃபியூவலுக்கு எவ்வளோ போடுறோமோ அதுக்கான ரேஞ்ச் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ ஃபியூவலில் ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா அதுக்கான ரேஞ்ச் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப்பி இங்கே நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அப்பு டவுன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ட்ரிப்பேக்கு எவ்வளோ போயிருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரிப்பே அப்படியே இங்கே கீழே பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ஃபங்க்ஷன், டிஸ்பிளே, சர்வீஸ், ஜென்ரல் 4 ஆப்ஷன் தந்துருக்காங்க. 4 என்ன தந்துருக்காங்க நம்ம அப்படியே பார்த்துடலாம். உள்ளே போயிட்டோன்னா நம்மளுக்கு ட்ரிப்பே ஆட்டோ ரீசெட்டுக்கான ஆப்ஷன் தந்துருக்காங்க. எக்கோ இண்டிகேட்டர் இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் பண்ணுறேன். அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே மேலே இல்லை, அதை வேணுமா வேணாமா நம்மளுக்கு இங்கே ஆன் பண்ணிக்கலாம். அவங்க ஆன் பண்ணியிருந்தாங்க, நம்ம அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையில்லாத வேலை. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே டைப் என்னென்னு பார்த்துக்கலாம். பார் வேணுமா பார் வைக்கலாம், இல்லை சிம்பிளாக வேணுன்னா சிம்பிளாக மாற்றிக்கலாம். அப்புறம் பிரைட்னஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ, மேனுவல் இந்த 2 ஆப்ஷன் தந்துருக்காங்க. தீமில் பார்த்திங்கன்னா லைட்டு, டார்க்கு, ஆட்டோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபேவரட் இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா அதை நம்ம வெளியே நம்ம இப்போ எக்கோ வந்து கேன்சலு, டூ அண்டு அந்த மாதிரி பண்ணியிருப்போம்.
அது மாதிரி நம்மளுக்கு இல்லை அந்த டிஸ்பிளேல என்னென்ன வேணும் நம்மளுக்கு இங்கே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏக்கானது. அது கீழே பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிப் பிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரிப் பிக்கான ட்ரிப் ஏ மாதிரி ட்ரிப் பி கன்சோலு, அப்புறம் ட்ரிப் பி ஆவரேஜ் கன்சோலு, அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாம் நம்ம இங்கே ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஜென்ரலில் பார்த்திங்கன்னா டேட்டு டைமு, யூனிட்டு, அப்புறம் ரீஸ்டோர் டிஃபால்ட்டு என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது நம்ம டிலீட் பண்ணியிருந்தால் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ரீஸ்டோர்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். ப்ளூடூத் பேரிங் இருக்குது, ப்ளூடூத் ப்ளஸ்ஸு நேவிகேஷன் இருக்குது, அப்புறம் கால் நோட்டிஃபிகேஷன், மொபைல் கனெக்டிவிட்டி, அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இதிலே இருக்குது. அப்புறம் சர்வீஸ் பார்த்துடலாம். சர்வீஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் தான் இருக்காங்க. டிஸ்டன்ஸும் மந்த்து நம்ம எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இயர்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாலும் டச்செல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இயர்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது சர்வீஸ்க்காக நம்ம தரோம் நர்ஸ்ரூமுக்கு, அவங்க வந்து செக் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை அவங்க செக் பண்ணிலாம் சரி பண்ணி தருவாங்க. ஆயில் சேஞ்சும் அப்படியே அதுவும் அதே தான். நம்ம டிஸ்டன்ஸ் ஆயில் எவ்வளோ போயிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம், மந்த்லியும் பார்த்துக்கலாம். அதே இயரில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பார்க்க முடியாது. வார்னிங் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது வண்டியில் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் எங்கே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே இந்த வார்னிங் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது டேமேஜாக இருக்குது, டிஸ்பிளேல இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்விட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸில் ஒர்க் ஆகாது, அப்புறம் அதில் லைட் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டில் வந்து இது ஒரு லைட்டு போயிருக்கு, இல்லைனா லைட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு வார்னிங் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கே காட்டிடும். அப்புறம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம். நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு இங்கே பார்த்திக்கலாம். நமக்கு 12.7 வோல்டேஜ் இப்போதைக்கு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப் டவுன் இறங்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறதுனால அதை ஏறுது இறங்குது, அந்த பவர் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுது. 12.7ன்னு காட்டுது, அப்படி 6ன்னு காட்டுது பார்த்திக்கலாம். அப்புறம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், அப்புறம் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேக்கான சாஃப்ட்வேர் வெர்ஷன் இங்கே பார்த்துக்கலாம். நம்ம வேறு எதுவும் நமக்கு இந்த ஆப்ஷனில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு கீழே இருக்க இதெல்லாம் பார்த்துடலாம். கீழே இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைப் சிக்கான போட்டு தந்துருக்காங்க. நமக்கு நம்மளுக்கு ஏதாவது லாங் ஏதாவது போகிறோன்னா நமக்கு இங்கே வண்டியில் சார்ஜ் போட்டுக்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டைப் சி இது இருக்கணும். டைப் சி டு டைப் சி சார்ஜர் பின்னு இருக்கும். அதை நீங்கள் இல்லைனா கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து டைப் சி போட்டு மட்டும் தான் தந்துருக்காங்க. இதெல்லாம் வாங்குறீங்கன்னா இந்த வண்டி எதாவது வாங்கிட்டு நம்ம எதாவது லாங் போகிறோன்னா நம்மளுக்கு டைப் சி தான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வாட்டர் கேனு, அப்புறம் மொபைல் எதாவது வச்சுன்னு போகலான்னா அதுக்கான ஸ்பேஸ் தந்துருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு குட்டி கேன் நம்மளுக்கு வச்சுருக்கேன், அதே நம்மளுக்கு பார்த்தது. அதோட சைஸ் இங்கே வச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பாட்டில் கூட நமக்கு உள்ளே கேரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் தான் இந்த ப்ளேஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எந்த ப்ளேஸும் இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளேஸ் தான் இருக்குது. நம்ம ஒன்று வாட்டர் கேன் வச்சுக்கலாம், பேப்பர்ஸ் இருந்தால் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் அதாவது நம்ம மொபைலில் ஏதாவது பாக்கெட்டில் கொஞ்சம் ப்ளேஸ் பார்த்தோன்னா நம்ம இங்கே கூட தாராளமாக வச்சுட்டு போகலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு மாட்டிட்டு போகிறதுக்கான ஹுக்கு தந்துருக்காங்க இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த புது மாடலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆக்டிவாவில் கீலெஸ் ஆப்ஷன் தான் தந்துருக்காங்க. இப்போ இந்த கீயை நம்மளுக்கு போட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்த கீ வந்து நம்ம கூட வச்சுக்கினா மட்டும் போதும். நம்ம அதுக்கு நம்மளுக்கு வச்சுருந்து நம்ம தூரமாகலாம் வச்சுருந்தா சத்தியமாக ஆன் ஆகாது. ஆன் இருந்தால் கூட நம்மளுக்கு ஆஃப் ஆயிரும். ஏன்னா இந்த கீயை நம்மளுக்கு மஸ்ட்டு நம்மக்கிட்டே தான் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீ ஆன் பண்ணிட்டு நம்ம இங்கே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அது சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீட் ஓப்பன் பண்ணிக்கான ஆப்ஷன் தந்துருக்காங்க, ஃபியூல் ஓப்பன் பண்ணிக்கான அந்த ஆப்ஷனும் இங்கே தந்துருக்காங்க. மொத்தத்தில் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீச்சர்ஸாக தந்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5.3 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்துருக்காங்க. அதே மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 59 to 60 தரோன்னு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அவ்வளோ போகுதா இல்லை என்னன்னு நம்மளுக்கு இதோட மைலேஜ் டெஸ்ட்டுக்கு வண்டி எதாவது கிடச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 109.51 cc-க்கான இன்ஜின் தந்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் ப்ளஸ் எஸ்ஐ இன்ஜின் தந்துருக்காங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தந்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோட பவர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவர் பார்த்திங்கன்னா ஒரு 7.99 சொல்லப்போனால் 8 PS ப்ளஸ் 8000 RPM தந்துருக்காங்க. டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9.5 Nm அப்புறம் 5500க்கான RPM தந்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த வண்டியோட பவர் அண்ட் டார்க்கு. மக்களே, இப்போ நம்ம இந்த ஆக்டிவா 110 ஸோ நீங்கள் எல்லாம் அடி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஃபைனலாக இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ போட போகிறேன், ரைட் ரிவ்யூ. ஸோ என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஃபுல் டைம் ஜாப் போகிறதுனால ஒன்லி சண்டேஸ் மட்டும்தாங்க எனக்கு இருக்குது. அதனால தாங்க ப்ராமிஸ் பண்ண டைமில் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. பட் ஸ்டில் இனியும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாக் அரவுண்ட் போடும்போது நான் கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன்ட்டு. ஸோ இதோட ரைட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய BS4 இருந்தது இல்லைங்களா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரோக் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க வண்டியில். என்ன ரீசன் வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா நான் பழைய ஆக்டிவாவோட யூஸர். என்கிட்ட வந்து ஆக்டிவா 3G வந்து கிட்டத்தட்ட நான் 1 lakh ப்ளஸ் வந்து ஓட்டியிருந்தேன் அந்த வண்டியை. அவ்வளோ தூரம் வந்து ஓட்டினதில் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. என்னென்னா அதிகமாக இன்ஜின், அதாவது CVT வந்து வைப்ரேஷன் இருந்ததுங்க. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோண்டா என்ன பண்ணாங்க, BS6 கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரையும் மாற்றினாங்க வண்டியில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் இது பண்ணாங்க, சேஞ்சஸ் பண்ணாங்க. மவுண்ட், ரியர் வீல் மவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அந்த ஸ்டே இருக்கும், ஸ்விங் ஆர்ம் ஸ்டே இருக்கும், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த வைப்ரேஷன் எனக்கு வந்து இனிஷியல் வந்து பழைய ஆக்டிவா, நான் 3G யூஸர், நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ரொம்ப ஓட்டியிருக்கேன். அதனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதை ஓட்டும்போது அந்த இனிஷியல் லிஃப்ட்டு நமக்கு வந்து அந்த வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கும்போது மூவ் பண்ணது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப 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 ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பழைய 3Gயில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார்லாம் நல்லா வைப்ரேட் பண்ணும், டட்டன்னு வைப்ரேட் பண்ணிட்டு தான் வந்து முன்னாடியே மூவ் பண்ணும். நீங்கள் என்ன தான் வந்து க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது ஒரு 2000 கிலோமீட்டருக்கெல்லாம் மறுபடியும் வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓட்டினேன். பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரிஃபைனிங்க. CVTயில் வந்து மேஜர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபில்ட்ரு கொடுக்கல, நான் பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஃபில்ட்ரு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது ஒன்று தான் கம்மியாக தவிர மற்றபடி ஸ்டாக்கில் இருக்கிற CVT வந்து நல்ல ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து உங்களுக்கு இது வைப்ரேஷன் வராமலாம் இருக்காது. பட் ஸ்டில் அந்த தூசி எல்லாம் உள்ளே போய் அக்காமடேட் ஆகிற வரைக்கும் இதோட ரைடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது இனிஷியல் தாங்க. ஏன்னா ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். இப்போ எப்படி லாங் ஸ்ட்ரோக்குன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ராயல் என்ஃபீல்டு மாதிரியான வண்டிங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்கன்னா, இனிஷியல் டார்க் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து லாங் ஸ்ட்ரோக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க பிராண்ட் எப்பயுமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் லாங் ஸ்ட்ரோக்லாம் கிடையாது, ஓரளவுக்கு லாங் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில் வேணால் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், போர் அண்ட் ஸ்ட்ரோக் என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த லாங் ஸ்ட்ரோக் தான் அப்படின்றது நல்லாங்க. எப்படி இருக்குது, லோ எண்ட் வந்து சூப்பருங்க. ஏன்னா 110cc ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் 3G 4G அந்த பைக்ஸ் ஸ்கூட்டர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அக்ரெசிவ் கிடையாது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீனியர் தான். அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குங்க, அது வந்து நான் கிளியராக சொல்லுவேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா லீனியர் தான். பாருங்கள், நான் இப்போ வந்து ஆக்சிலேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன், லீனியராக தான் புல் பண்ணிட்டு போகுது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் இனிஷியல் மட்டும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் பாயிண்ட்டுங்க. இனிஷியல் மட்டும் நல்லாயிருக்கு. மிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு க்ரூசியராக இதை வந்து ஒரு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு அக்கேஷனாக ஒரு 50 கிலோமீட்டர் நீங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டி எவ்வளோத்தில் க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இது வந்து டெய்லிக்கு நல்லாயிருக்குமா, நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கெண்ட்லலாம் லாங் போவேன், இது வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ மிட் ரேஞ்சை பொறுத்துங்க 65ங்க. ஸோ நீங்கள் உங்களால் ஒரு 65 வரைக்கும் ஓட்டிக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் வந்து ட்ரம் தான். ஸோ அதனால் ட்ரம்மாக இருக்கிறதுனால நமக்கு அதுக்கான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ரெண்டு சைடுமே 130 mm தான். ஸோ 130 mm எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அவ்வளோதாங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. எக்ஸ்ட்ரீமாக பிரேக் பவர் எல்லாம் இதில் வந்து கிடையாது. பட் இனிஷியல் நல்லா லிஃப்ட் பண்ணுதுங்க. அதே மாதிரி வைப்ரேஷனுங்க, லோ எண்டில் ஆகட்டும், மிட் ரேஞ்சில் ஆகட்டும், டாப் எண்டில் ஆகட்டும், 3 இடத்துலையுமே வைப்ரேஷன் சுத்தமாக இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட் இன்ஜின். அதே மாதிரி ஆயில் கூல்டு, அதாவது டைரெக்டாக போரில் வந்து ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்கறதுனால ஹீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ லாங் போர் லைஃப் வந்து வரும், அது ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி நமக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாங்க ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குது. வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 106ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெயிட் தான் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்குது. லேடிஸ் கூட தாராளமாக ஓட்டலாம். எப்பயும் போல் நமக்கு அந்த ஆக்டிவாவோட ஸ்டாண்ட்ஸுங்க. ஸோ பாருங்கள், நம்ம எக்ஸாக்டாக அந்த ஒரு நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷனில் உட்காந்துருக்கும். ஹேண்டில் வர பிடிக்கிறதுமே லீனி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிடிச்சிருக்கும். அதனால் வந்து ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா ஆஃபர் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் பற்றி வந்து பேசுவோம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செக் பண்ண முடிஞ்சது. ஸ்டில் நான் சொல்கிறேன் ஒரு மாட்ரேட்டான சஸ்பென்ஷன் சொல்லாங்க. ஹார்டர் சைட்லேயும் இல்லை, சாஃப்ட்வேர் சைட்லேயும் இல்லை,
ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஸ்டிஃப்னஸாக வந்து தெரியல. மேனேஜபிள். ஒரு சிட்டி ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜபிள்னு சொல்ல முடியும். இதில் டாப் எண்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க பெருசாக. நீங்கள் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-85 அந்த ரேஞ்சில் போயிட்டு ஃப்ளாட் ஆகிடும், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து 70லேயே வந்து ஃப்ளாட் ஆகுது இன்ஜின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரெவ் பேண்டுக்கு போய் உங்களுக்கு போகிற ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85 வரைக்கும் போகும். பட் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 85 வந்து கண்டினியூஸாக க்ரூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. கண்டிப்பாக இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஏர் கூல்டு இன்ஜின்ஸ் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஃபேன் வச்சு அது மூலிமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் நடக்குது. அதாவது இன்ஜினோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கூலிங் எஃபிஷியன்சி கம்பேரேட்டிவ்லி பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி. அதனால் இதை வந்து மிட்ரேஞ்ச் வரைக்கும் ஓட்டிக்கிறது பெட்டர். ஸோ மிட்ரேஞ்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 65 வரைக்கும் தாராளமாக ஓட்ட முடியுது. ஒரு சிட்டி பர்பஸில் பார்க்குறீங்க, அதே மாதிரி ஒரு ரிலையபிள், எனக்கு வந்து பெருசாக செலவு வைக்கக்கூடாதுங்க அன்ற மாதிரி நினைக்கிறேன். இன்ஜின் வந்து ரொம்ப காலத்துக்கு நான் பிரிக்கவே மாட்டேன், எனக்கு வந்து மினிமம் ஒரு 70-80,000 ஆச்சும் வண்டி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை வந்து எடுத்துக்கோங்க. மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேவிகேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். இது வந்து கரெக்டாக கைட் பண்ணுதா அப்படின்றத வந்து நான் ரைட் பண்ணி வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு கைடன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து போக சொல்லுது. லெட்ஸ் see எந்த அளவுக்கு கைட் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மொபைலில் நான் போட்டிருக்கேன். 2.9 கிலோமீட்டர் வந்து காட்டிகிட்ருக்கு. லெட்ஸ் see எவ்வளோ தூரம் எப்படி எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றது. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில வண்டியில் வந்து பார்த்துருப்போம். எதுலன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவென்யூஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, சில வண்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. நானும் என்ன பார்த்திங்கன்னா அவென்யூஸ் தான் வச்சுருக்கேன். சில இடத்துல எப்பயாச்சும் தூரம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் மேப் யூஸ் பண்ணுவேன். பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து ரீடபுளாக இருக்காது. பட் இது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பார் வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படின்றதுனால டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரியுறது வந்து பார்க்க முடியுது. ஒரு 260 மீட்டரில் வந்து ரைட் எடுக்க சொல்லுது. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாகவே போக முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் இதை வந்து எனேபிள் பண்ணேன். எந்தளவுக்கு ரீடபுளாக இருக்குது, ஸோ டீட்டெயில்ஸ் எந்தளவுக்கு காட்டுது, கரெக்டாக சிங்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்காக தான். ஸோ 190 மீட்டரில் வந்து ரைட் எடுக்க சொல்லுது. நான் பார்க்குறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல ரைட் எடுக்க முடியுதா, ரைட் எடுக்க சொல்லுதா அப்படின்றத வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுக்கணும். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தாங்க இருக்குது. ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூஸபிளாக தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபியூச்சர் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன், இந்த ஏ சிம்பிள் வந்து பிளிங்க் பண்ணுறது வந்து உங்களால் பார்க்க முடியும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம ஆக்சிலேட்டர் ட்விஸ்ட் பண்ணால் வண்டி வந்து ஆன் ஆகிடும். ஸோ அதை வந்து உங்களால் பார்க்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் நமக்கு பெட்ரோல் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர். ஸோ இதுதான் மக்களே இந்த வண்டிக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இதுவரையும் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க யூசர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள்.